Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 909 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கோஸ்ட பார்க்க போறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல. நம்ம பையலுக்கு ஆர்வம் தாங்க முடியல. சரி அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்கடான்னு கேட்டா அதான் போய் பாப் இல்ல அப்ப தெரியும் பானுங்க. ஆனா அவன் விடாம சொல்லுன்னு போட்டு நோண்ட உடனே லாரந்துகிட்டு சரி சொல்லி தொலைறேன். ஆனா அதுக்கு நம்ம அந்த மலை உச்சிக்கு போனாதான் சொல்ல முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆனா லூஃபி ஏன்டா டேய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்துறீங்களா? நான் நம்ப மாட்டேன் நீர்வான். அந்த டைம் ஏதோ ஒண்ணு இவங்களை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கும். அது எங்க வருது என்னன்னு தெரியல. ஆனா அதோட ஸ்ட்ரென்த்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்குது. ஒருவேளை அது உரோச்சியோட ஆளா இருக்குமோன்னு ஒரு டவுட். எதுவா இருந்தா என்ன இவங்களை அட்டாக் பண்ண வந்தா திருப்பி அட்டாக் தான் பண்ணுவாங்க. ஆனா அதுக்குண்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. சோ ஜோரோ வந்துட்டு நீங்க எல்லாம் முன்னாடி கிளம்பி போங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்து 4 உதைய போட்டுட்டு நான் பொறுமையா பின்னாடி வரேன்பா. சரி பையன் முடிவு பண்ணிட்டான். இதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? எதா இருந்தாலும் சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு வந்து சேரும்பாங்க. சரி ரைட்டுன்னு அவனும் சண்டைக்கு இறங்கிடுவான். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அது போய் ஒளிஞ்சிக்கும். ஜோரோ என்ன சண்டைக்கு வந்துட்டு ஒளிஞ்சுக்கிட்ட? நீ ரத்தத்துக்காண்டி தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ ரத்தத்தை எடுத்து நான் ஓவாயிலேயே ஊத்தி விடுறேன்மா. உடனே அதுவும் பயங்கரமா அட்டாக் பண்ண வரும். அது ஏதோ வெள்ள புலி போல. சரி ஆனா அவங்க 2 பேத்துக்கு சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படியே கட் பண்ணி ஃப்ளவர் கேபிட்டல காட்டுறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா நல்லா பலன்னு ஒரு நார்மல் சிட்டி எப்படி இருக்குமோ அதை விட ஒரு மடங்கு நல்லாவே இருக்குது. அப்ப அங்க ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சர் லேண்ட் ஆஃப் ஆனோ பத்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அத ஒரு மொட்டையன் ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குற லெசனை பாக்கணுமே. ஐயோ இவளெல்லாம் நிக்க வச்சு ஓட வச்சு தோட்ட பக்கத்தையில அடிக்கணும். அடாதான் அந்த ஷோகன் உரோச்சி இருக்கான்ல, இப்ப இந்த கண்ட்ரிய மோசமா ரூல் பண்ணிட்டு இருக்கவன். அவன் தான் கெட்டவங்க கிட்ட இருந்து லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாத்தினானாமா. அந்த கொசுக்கி ஓடன் ஃபேமிலி அக்கசையா நயன் அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே முட்டாளுங்க. அவங்க தான் அந்த லேண்ட் ஆஃப் ஆனோவையே கெடுத்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி இப்படின்னு அவ பாட்டுக்கு புருடாவை அடிச்சு உர்றா. இப்படி எல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு தப்பா சொல்லி கொடுத்தா அவங்களும் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே தப்பா தான் பார்க்க போறாங்க. இப்ப என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு அவன் தான் ஹீரோ ஆயிட்டான். இத கேட்ட அந்த பெரியவரு இவ்வளவு கொடூரமா லெசனை கத்து கொடுக்குறாளே, இவளை பேசாம அடிச்சு சாந்து ஷெட்டில போட்டு முக்கியலாமாங்கிற மாதிரிலாம் யோசிப்பாரு. அவ்வளவு கடுப்பாகும். இப்ப அந்த மோசமானவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டா அவங்க எல்லாத்தையுமே ஷோகன் உரோச்சி அடிச்சு போட்டு தள்ளிட்டாராம். சோ அதுக்கப்புறம் தான் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவே நிம்மதியாவும் அமைதியாவும் பீஸ்ஃபுல்லாவும் இருக்குதும்பா. பீஸ்ஃபுல்லா இருக்க கண்ட்ரியும் இடத்தையும் பாத்தீங்களா எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு. தலைவலியும் தரித்திரமும் தனக்கு வந்தாதான் தெரியும். இவ நல்லா தானே இருக்கா, அதனால கண்ட்ரி நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டா. இப்படி இவ ஒரு சைடு குழந்தைகிட்ட அவனை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. ஆனா அந்த உரோச்சியை எதிர்க்கிறவங்களும் இருக்காங்கல்ல, அதுல கியோஷிரோன்னு ஒருத்தன் வண்டையா திட்டுவான். அவனே 1ஆம் நம்பர் பைந்தாங்கோலி. சொல்ல போனா தொடநடுங்கி பைய. இதெல்லாம் நான் யாரு கேட்டாலும் சொல்லுவேன். நீ போய் வேணா செவனியில 4 இழுப்பு இழுத்து பாரு, அப்படியே ஐயா சாமின்னு கால விழுந்துருவான். அப்படி இப்படின்னு அவனை வண்டையா கிழிச்சுட்டு இருப்பான். இவன் குரோசுமிங்கிற ஒரு கிளானை சேர்ந்தவன், மணி சேஞ்சர். இவனை நாப்பிங் கியோஷிரோன்னு கூட சொல்லுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே நிறைய இன்னும் சரக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டு இருப்பானா. அங்கதான் நம்ம ரோபின் இருக்கான். அவளுக்கு இவன் ஒருவேளை உரோச்சியோட ஆளா இருப்பானோன்னு ஒரு சின்ன டவுட். மேபி இவங்கிட்ட இருந்து ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைச்சதுன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. சோ நைஸா ஏதாச்சும் கறக்க முடியுமான்னு பாப்பான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் பாட்டுக்கு என்னென்னமோ வளரிட்டு இருப்பான். அதாவது அந்த ஓடன் கேசல் வந்து தீ பிடிச்சி எரிஞ்சு அப்படித்தான் அழிஞ்சு போச்சு. அந்த டைம் ஓடனோட ஒய்ஃப் வந்து சாகர நிலைமையில இருந்தாங்க. அந்த டைம் அவங்க ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது விடியல் ஒரு நாள் இந்த நாட்டுக்கு பிறக்கும், அதுல உன்னோட நம்பிக்கை வை அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கவிதையில சொல்லியிருப்பாங்க. இப்படி உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து இன்னும் நிறைய சொல்ல வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த உரோச்சி உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆமா அப்படி அவர் இடையில வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டா அப்படியே சைலண்டா இருப்பான். ரோபினும் ஆர்வமா கேட்டுட்டு இருப்பான். அப்படி என்னதான் சொல்ல போறான்னு. ரொம்ப நேரம் ஆயும் எந்த ஒரு சவுண்டுமே இல்ல. ஆப்போசிட்ல கேட்டுட்டு இருந்த குண்டன் ஐயா மறந்துட்டீங்களா ஐயா அப்படின்னு அவனை சரிச்சு பார்த்தா மூதேவி தூங்கிட்டான். அதுக்கப்புறம் எந்திரிச்சவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாங்களே அந்த 9 ஆன்மாக்கள், அவங்க எல்லாம் பழி வாங்குறதுக்காக திருப்பி பேயா வரப்போறாங்களாமா. வந்தவங்க இன்னும் சும்மா இருப்பாங்க. அந்த உரோச்சியை போட்டு தள்ளிட்டு இவங்க வந்து போனதுக்கான அந்த அடையாளத்தையும் பதிச்சுட்டு போவாங்க. சோ அதனால கண்டிப்பா உரோச்சி அவங்களுக்கு பயந்து இந்த ஊரை விட்டே ஓட போறான். வேணா பாரு, கண்டிப்பா அவங்க அவனை கொன்றுவாங்க. ஆனா அவங்க கூட கண்டிப்பா நான் சண்டை போடுவேன், அதுதான் என் ஆசையாம்பா. பட் அப்படி இறந்தவங்களால என்னதான் பெருசா பண்ண முடியும்? அந்த கொசுக்கி கிளானை சேர்ந்த சாமுராய்க்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கேசல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா இருந்துச்சு. அதனாலதான் அங்கேயே உயிரோட வச்சு எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்க. கொடூரத்தனம் பண்ணிருக்கானுங்களே. சரி இங்க நம்மளுக்கு ஒரு வழியா போய் சேர்ந்துட்டானுங்க. போய் பார்த்தோன்னே லூஃபி கேசல் எங்கடா கேசல் எங்கன்னு தான் கதறுவான். அதான் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிதானே கூப்பிட்டே வந்தான். சரி ரைட் உள்ள போகும்போது அந்த எரிஞ்சிருக்க கோட்டையை பார்த்துட்டு ஒக்கிக்கோ தேம்பி அழுதுட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். ஏமா ஒக்கிக்கோ எங்க போற, என்னாச்சுன்னு கேட்டா பாட்டுக்கு ஓடுவா. சரி இந்த
இந்த ஜோரோ பைய வரேன்னு சொன்னானே அவன் ஆளக்கானோம் எங்க போனான்னு பார்த்தா அவன் தான் அங்க சண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டானே. ஃபர்ஸ்ட் அட்டாக்கே மரணத்தனமா இருக்கும். அப்படியே அந்த இடத்துலயே புழுதி கிளம்புனா பாருங்க. நம்ம பையல அட்டாக் பண்ண வந்தது ஒரு டைகர் தான். அவன் ஒரு மனுஷன்னு நினைச்சான், ஆனா புலியா இருந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம வாயிலேயே கத்திய வச்சு அட்டாக் பண்ணுது. சொல்ல போனா ஜோரோ மாதிரியே ஒத்த கண்ணை வச்சு தான் சண்டை போடுது. சரி ரைட் ரெண்டு பேரும் தாறுமாறா காட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வைங்க. அதே நேரம் இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டு இருப்பாங்களா. லூஃபி சுத்தி முத்தி பார்த்துட்டு என்னடா இந்த இடமே ரொம்ப மர்மமா இருக்குது, யாருமே இருந்த மாதிரியே இல்லையம்பா, 20 வருஷமா எவனுமே இந்த பக்கம் வரல, அப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி தானே இருக்கும், பேசாம வாடான்னு சொல்லிட்டு அங்க இருக்க கல்லறைக்கு கூட்டு போவான். போய் பார்த்தா பெரிய கல்லறை, அதான் வளைச்சு அப்பல இருந்து காட்டிட்டு இருந்தாங்களே அதான் இது. அதுல பாத்தீங்கன்னா கொசுகி ஓடனோட பேர் இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து படிச்சு பார்க்கும்போது மொமனசுகேவோட பேரும் இருக்கும். அதை கேட்டுட்டு நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடும். என்னடா என்னென்னமோ சொல்றேன்னு. அட இன்னும் இருக்காங்க, படிமா படிச்சு பார்த்தா ரைசோவோட பேர் இருக்கும், காஞ்சிரோவோட பேர் இருக்கும், கின்னோட பேர் இருக்கும். என்னங்கடா உயிரோட இருக்கவனுக்கு எல்லாத்துக்கும் கல்லறை வச்சிருக்கானுங்க, என்ன நடக்குதுங்கன்னு செம்ம ஷாக்ல கேட்பான். அப்பதான் லூஃபி ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா இவங்க லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வரும்போது கின்ன எங்கேயுமே பார்க்கவே இல்லை. அப்படின்னா அவன் செத்துட்டானான்னு அவனோட கல்லறைய பார்த்துட்டு பயங்கரமா நம்ம பையன் ஷாக் ஆகி வீதியாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.